இங்கே பாருங்கங்க. நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்கங்க. அவங்க பேர் தாய் பாட்டி. தாய் கிழவின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க பேர் வந்து தாய் பாட்டி. அவங்க அவங்களும் அவங்க பேரனும் இருந்தாங்க. அவங்க பேரன் பேர் வந்து துரை. சரியா? அவங்க இருந்தாங்களா, யாருமே அந்த பாட்டிக்கிட்ட பேசவே மாட்டாங்கங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். ஆனால் நல்ல ஹெல்த்தியாக நடப்பாங்க. வெளியில் போயிட்டு வருவாங்க, எங்கேயாவது காட்டுக்கு அந்த மாதிரி. கடைக்கெலாம் போக தெரியாது, காட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போக மாட்டாங்க, சும்மா போயிட்டு வருவாங்க. அவங்க பேரன் என்ன பண்ணுவாங்கன்னா வாத்தியார். அவங்க போயிட்டு வரும்போது அவங்க பாட்டியை குழந்த மாதிரி பார்த்துக்குருவாங்கங்க. அந்த பாட்டி வந்து கிறிஸ்டின்னு. 24 மணி நேரம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது தனியாகவே பேசுவாங்க. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோமா, பக்கத்து வீட்டுக்கு. அப்போ வந்து உடனே எனக்கு அந்த என் பையன் இருந்தான். எப்போவும் எனக்கு வேலை இருக்கும்ல, அப்போ யாரா பார்த்துக்குருவாங்கன்னு போது அந்த பாட்டி வந்து என் பையனை தூக்கி தூக்கி வச்சுக்குவாங்க. தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ துரை மாதிரி இருக்க, துரை மாதிரி இருக்க அப்படி சொல்லுவாங்கங்க. உடனே சீமத்தோரை மாரி இருக்க அப்படின்னுவாங்க. எனக்கு உடனே அவங்க பேரன் சின்ன வயசில் அப்படி இருந்திருப்பாங்க அவளுக்கு, அதனால் சொல்கிறாங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லைங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் செத்து போயிட்டா கூட ஒரு நாள் பாரு உன் பையனை எப்படி இருப்பான் பாரு அப்படின்னுவாங்க. யாருமே ஏன் இவங்கக்கிட்ட பேச மாட்டேன்றாங்கன்ட்டு அப்புறம் அவங்க பேரங்கிட்ட கேட்டால், பாட்டி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, அதனால் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க என்னைய. உடனேவும் அந்த பாட்டியோட ஞாபகம் ஏன் இப்போ வந்தது அப்படின்னா, எனக்கு இந்த காக்காவை பாருங்களேன், இந்த காக்காவை பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டியோட ஞாபகம் வந்தது. உடனே காக்காவை பார்த்தா எப்படி பாட்டியோட ஞாபகம் வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. என் பையனை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்கங்க. அப்போவே 80 வயசுனா பார்த்துக்கோங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இருந்திருக்க மாட்டாங்க, இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, அது எப்படியே இருப்பாங்க. அப்போவே 80 வயசு. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்கங்க காக்காவை பற்றி. அவங்க ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே வாத்தியாராம். அந்த பாட்டியோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்க ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கிராமம் தானே, வாத்தியார் இருக்கணுமா வாத்தியார் இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அவங்க பரம்பரையாக கிறிஸ்டின்னு. அப்போ நமக்கு இயேசுப்பா பற்றியோ கத்தரை பற்றியோ எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டியும் சுவிசேஷம்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்போவாவது கொஞ்சம் வேதனையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் பாப்பா உம்முன்னு இருக்க அப்படின்னுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்வானா, என்கிட்ட சொல்ல மாட்டியான்னுவாங்க. இல்லைன்னொடனே ஒரு சாபீஸ் எடுத்து ஒரு கோடு போடுவாங்கங்க. இது என்ன என்ன இவ்வளோ பெரிய கோடு போட்டிருக்கீங்கன்னு. அது பக்கத்தில் இல்லை, இன்னொரு கோடு போடுவாங்க, அதை விட கொஞ்சம் பெருசாக. உடனே நான் சொல்லுவேன், என்ன அப்படின்னுவேனா, பார்த்தியா இந்த கோடு பார்க்கும்போது முதல்ல சின்னதாக இருந்ததா, பெருசாக தெரிஞ்சது உனக்கு. அது பக்கத்தில் அதை விட பெரிய கோடு போட்டேன்னா, அப்போ இதை விட இது பெருசாக தெரியுது பார்த்தியா. அப்படி தான் கஷ்டமும்